மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 91வது சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லமையுள்ள நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் நடக்கலாம் என் கோட்டை என் தேவன் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைக்கும் தப்புவிப்பார். நமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். இரவில் உண்டாகும் பயத்திற்கும் பகலில் பிறக்கும் அம்புக்கும் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் மறுசர்ப்பத்தையும் நிறுத்தி போடுவாய். சேர்ந்து வாசிக்கலாம். அவன் நீ கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஏற்ற நாட்களால் அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளை தேவன் இலவசமாய் தந்தபடி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். இந்த நாட்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். பல ஆபத்துகள் மத்தியில, நெருக்கங்கள் மத்தியில, உபத்திரங்கள் மத்தியில ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறபடியே கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பார். குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்பார். பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்பார். இவருக்காக நம்மை தகுதிப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்பார். நீரல்லால் எங்களை